ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்என் டைம்ஸ். நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இன்றைக்கி என்னுடைய ஒப்பீனியன்னா, ஒரு பையனை கல்யாணம் பண்ணி ஒரு பையன் இருக்கிறவங்க தயவு செய்து ஒரு 30 வயசு ஆகிடுத்து, 35 வயசு ஆகிடுத்துன்னா கல்யாணங்கிறது பண்ணிக்கிறதுக்கு யோஜனை பண்ணுங்கள், திங்க் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. ஏன்னா ஒரு பையன் இன்னொன்று இந்த தனியாக பிரிஞ்சு அம்மா மட்டும் பையனை வளர்த்தவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்ப திங்க் பண்ணுங்கள். ஏன்னா இதால் கல்யாணம் பண்ணிட்டு வர அந்த பொண்ணோட வாழ்க்கையும் போகும், இந்த கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற அந்த பையனோட வாழ்க்கையும் போகும். ஏன்னா ஒன்றா அம்மா அப்பா இருக்கிறவங்க கல்யாணம் பண்ணி கொடுங்க அந்த பையனுக்கு, இல்லாதவங்க கல்யாணமே பண்ணி கொடுக்காதீங்க. இது ஏன் என் கருத்தை சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு பொண்ணோட வாழ்க்கையே இதில் போயிடுது எனக்கு தெரிஞ்சு. அதனால் இப்போ என் சைடு இருக்கிற பதிவை நான் கொடுக்குறேன். ஏன்னா இதால் அவங்களாலையும் மேனேஜ் பண்ண முடியாது. அந்த கல்யாணம் பண்ணிட்டு அந்த அப்போ அம்மாவாலையும் ஏற்றுக்க முடியாது, எந்த அம்மாவாலையும் அது ஏற்றுக்க முடியாது. ஏன்னா ஒரு வீட்டில் 2 பொம்பளைங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த தனியாக மெயினாக இந்த விவாகரத்து வாங்கிட்டு வராங்கல்ல, அந்த பையனை தனியாக நின்று வளர்க்குறாங்கள, கருத்து வேறுபாடுன்னு சொல்லி தனியாக நின்று அந்த பையனை வளர்த்து வராங்கல்ல, அந்த அந்த அம்மாவால் என்றைக்குமே வர மருமகளையும் ஏற்றுக்க முடியாது, அந்த மருமகளால் மாமியாரையும் ஏற்றுக்க முடியாது. எந்த அம்மாவும் மாமியாருக்கு மருமகளும் ஆக முடியாது, அம்மாவும் ஆக முடியாது, பொண்ணாகவும் ஆக முடியாது. இது புருஷன் பொண்டாட்டியாக இருக்கிறவங்களே கல்யாணம் பண்ணிட்டு வந்தால் அந்த பையனோட பொண்டாட்டியும் அந்த மாமியார் ஏற்றுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி தனியாக விவாகரத்து ஆனவங்க ஒரு பையனை நின்று வளர்த்து வந்தாங்கன்னா தயவு செய்து அந்த பையன் கல்யாணமே வாழ்க்கையில் பண்ணிக்காதீங்க. உங்கள் அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும், அவங்க இறந்ததுக்கு அப்புறம் உங்கள் கல்யாணங்கிறத யோஜனை பண்ணுங்க. அப்படி இல்லையா உங்கள் அம்மாவுக்கு என்ன வழி பண்ணணுமோ பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் கல்யாண வாழ்க்கையை பாருங்கள். ஏன்னா வர பொண்ணு வாழ்க்கையும் கெடுத்துடாதீங்க. மெயினாக நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்களாங்கிறத பார்த்துக்கோங்க. 2 பேரையும் உங்களால் மேனேஜ் பண்ண சத்தியமாக முடியாது நண்பர்களே. இது என்னோட ஒரு ஏன்னா இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை இதில் போயிடுச்சு. இது எனக்கு தெரிஞ்சு நடந்த விஷயம், அதனால் இந்த பதிவை போடுறேன். ஏன்னா என்னென்னா அவங்க என்ன ஆச்சுன்னா, அந்த பையனை தனியாக நின்று அந்த அம்மா வளர்த்தாங்கங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிட்டு 15 வருஷமும் 2010 அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. ஒரு 17 வருஷம் ஆகிடுச்சு. இன்றைக்கி வரைக்கும் அந்த பையனும் பொண்ணுக்கும் பொண்டாட்டிக்கும் ஒரு எனக்கும் கிடையாது. இருந்தாலும் அவங்களோட தான் இருந்துகிட்ருக்காங்க வேறு வழி இல்லாமல். ஏன்னா அந்த பொண்ணு வீட்லேயும் யாரும் கிடையாது போய் இருக்கிறதுக்கு. அந்த பொண்ணுக்கு அந்த புருஷனை விட்டு கொடுக்க மனசு இல்லை. அந்த புருஷனுக்கும் பொண்டாட்டியை விட்டு கொடுக்க மனசு இல்லை. ஆனால் வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தா அந்த அம்மா புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஏன்னா நான் இப்படி தான் இருப்பேன். ஏன்னா அவங்களோட மைண்ட் செட் அப்படி தான் இருக்கும். ஏன்னா அவங்க தனியாக நின்று வளர்த்துட்டாங்கல்ல, தனியாக இருந்துட்டாங்கல்ல, அவங்களால மாற்றிக்க முடியாது. அவங்களால அது தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா ஒரு பொண்ணு வீட்டில், தயவு செய்து கேளுங்க, அப்பா எங்கன்னு கேளுங்க. அப்பா இருக்கிறாரா? அப்பா இருந்தால் மட்டும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க. இல்லைன்னா கல்யாணமே பண்ணி கொடுக்காதீங்க. அந்த பொண்ணு வாழ்க்கையே நாசமாயிடும். அந்த பையன் ஆசைதாப்படுவான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி. அந்த பையன் இதெல்லாம் யோஜனை பண்ண போனான். ஏன்னா வேலைக்கு போகிறாங்கல்ல, எதுவுமே யோஜனை பண்ண மாட்டாங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு ஒத்து போகலை, கருத்து வேறுபாடுன்னு இந்த பையன் இந்த அம்மா ஒரு பையனை வளர்த்தானா இப்படி தான் இருக்கும். ஒரு அம்மா அப்பா இருந்து அந்த பையன் வளர்ந்தாதான் கரெக்டாக இருப்பாங்க. அம்மா மட்டும் தனியாக நின்று ஒரு பையனை வளர்த்தானா அந்த பையனோட நிலைமை இப்படி தான் இருக்கும். ஏன்னா அங்கே அப்பா ஸ்நானங்கிறது கிடையாது. அதனால் அவனே அந்த அப்பா ஸ்தானத்தை வகிக்கும் போது அவனால் என்றைக்கு பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. புரியுதா? அதில் பொண்டாட்டியோட நிலைமை எப்படி ஆகும்னா, அந்த காலத்தில் கழுத்தை வச்சிடலாமான்னு தோணும். அந்த மாதிரி நிலைமைக்கு தான் அந்த பொண்டாட்டி தள்ளப்படுவான். தயவு செய்து ஃப்யூச்சரில் யாருமே ஒரு டிவோர்ஸ் ஆன அம்மா ஒரு பையனை வச்சிட்ருக்கேன் கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா எதுக்காக பண்ணீங்க? நீங்கள் எதுக்காக டிவோர்ஸ் பண்ணீங்க? நீங்கள் எதுக்கு கருத்து வேறுபாடுன்னு சொல்லி வந்தீங்கன்னு கேளுங்க. இன்னொன்று அந்த பையனுக்கு பொண்ணு கொடுக்காதீங்க. அந்த பையன் 1000 உத்தரவாதம் கொடுப்பான், நான் நல்லா பார்த்துப்பேன். அம்மாவை தனியாக அந்த அம்மாவை தனியாக விட்டாங்கன்னா அந்த அம்மாவை யார் பார்த்துப்பாங்க? அந்த பாவம் அந்த பொண்ணுக்கு தான் சேரும். கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணுக்கு தான் சேரும். ஸோ நீங்கள் பொண்ணு கொடுக்காமல் இருங்க, அதுவே நல்லது. உங்கள் பொண்ணை உங்கள் வீட்டிலே வச்சுக்கோங்க.
இது ஒரு பொண்ணு அனுபவப்பட்ட ஒரு உண்மையான கதையை நான் பதிவாக போடுறேன். நான் என் கண்ணால் பார்த்தேன், என் கண்ணால் பார்த்ததை நான் உண்மையாக போடுறேன். தயவு செய்து இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்காதீங்க. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? தயவு செய்து கெடுக்காதீங்க. போதும். கடைசியில் என்ன ஆகும்? இந்த பொண்ணு வாழ மாட்டான், அந்த பையனும் வாழ மாட்டான். கடைசியில் சொல்லுவாங்க, வசனம் சொல்லுவாங்க, அந்த வசனம் இப்போ ஞாபகம் வரல, அது போல் ஆகிடும் கடைசியில். இதுக்கு ஆக்சுவலி உங்களுக்கு இந்த பொண்ணுக்கு வக்கு இருந்தாலாவது அவங்க அப்பா அம்மா வீட்டில் வந்து உட்காருவாங்க. அதுவும் இல்லைன்னு வைங்க, ரொம்ப கஷ்டமாக போயிடும். கொடுக்கவே கொடுக்காதீங்க. அவங்க விவாகரத்து ஆகி தனியாக ஒரு பொண்ணு, ஒரு அம்மா ஒரு பையனை வச்சு நின்று வளர்க்குறாங்கன்னா அந்த பையனுக்கு நீங்கள் கல்யாணமே பண்ணி கொடுக்காதீங்க. அந்த பொண்ணோட வாழ்க்கை தான் நாசமாக போகும். அந்த பையனுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அதால் அவங்க ஏமாற்றி கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஏன் போனாங்க ஃபஸ்ட்டு அந்த இதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஒரு அம்மாவால் அந்த புருஷனோட வாழ முடியலன்னாலே அந்த அம்மாவை பார்த்து தானே அந்த பையன் வளர்றான். அப்போ அந்த பையனோட மைண்ட் செட்டும் அப்படி தான் இருக்கும். அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. நான் பதிவாக போட்டிருக்கேன். தயவுசெய்து இதில் எந்த தப்பு இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. இதை நான் ஒரு கண்ணால் பார்த்தேன். கடைசி இன்னைக்கு வரைக்கும் அந்த பொண்ணு வாழல. ஆனால் வேறு வழியில் அந்த பொண்ணுக்கு போகிறதுக்கு இடம் கிடையாது. தாய் வீடு கிடையாது, தந்தை வீடு கிடையாது. யாரும் அந்த பேரெல்லாம் நான் சொல்கிறதுக்கு விரும்பலை. இந்த மாதிரி ஒரு தப்பை வாழ்க்கையில் இனிமேல் யாரும் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சதை நான் பதிவாக போட்டிருக்கேன். இதில் எந்த தப்பு இருந்தாலும் மன்னிச்சிக்கோங்க. அகெயின் என் பதிவில் ஏதாவது இது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கொடுங்க. இப்போது உங்கள் பொண்ணு வாழ்க்கையை பாருங்கள். அவ்வளோதான். பாவம் தாய் மட்டும் அம்மா மட்டும் நின்று வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு முடிவு வச்சு மட்டும் கல்யாணம் மட்டும் பண்ணியே கொடுக்காதீங்க. அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. அம்மாவும் அப்பாவும் இருக்காங்களா, அந்த வீட்டில் கல்யாணத்தை பண்ணி கொடுங்க. தனி கொடுத்தனங்கிறது போக முடியாது. அம்மா அப்பா இருந்தாலும் போக முடியாது. தனியாக இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இது ஏன்னா விட முடியாது. ஸோ தனியாக இருந்து ஒரு பையனை நின்று வளர்க்குறாங்கன்னா அந்த பையனுக்கு கல்யாணமே பண்ணி கொடுக்காதீங்க. இது என்னோட தாழ்மையான பதிவு. ஓகே, மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த தப்பு இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. தேங்க்யூ, வெல்கம்.